ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது February 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாராயணசாமி நாயுடு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, உழவர்களோட உரிமைகளுக்காக போராடினவர் தான் இந்த நாராயணசாமி நாயுடு அப்படிங்கிறவர். ஸோ இவர் 1982 இந்திய உழவர் மற்றும் உழைப்பாளர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியையுமே தொடங்கியிருப்பார். ஸோ இவரோட நூற்றாண்டு விழா அப்படிங்கிறத இப்போ தமிழக அரசு கொண்டாட இருக்காங்க. ஸோ அதை முன்னிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு ரயில்வே மேம்பாலத்துக்கு இவரோட பெயரை வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அது எங்கே அந்த ரயில்வே மேம்பாலம் அமைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான டேட்டா தான், பார்த்துக்கோங்க. அடுத்தது உருண்டை வடிவ மெருகேற்றும் கல். ஸோ இது எங்கே நடைபெற்ற அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா வெம்பக்கோட்டை. ஸோ வெம்பக்கோட்டை எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? விருதுநகரில் வைப்பாறு ஆற்றங்கரையில் இருக்கக்கூடியது தான் இந்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது அகழாய்வு தளம். ஸோ இங்கே தான் வந்து ரீசெண்டாக நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3400க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இந்த வெம்பக்கோட்டை அகழாய்வில். அது மட்டும் இல்லாமல் இங்கே 3ஆம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது நடைபெற்றுட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது சைபர் கிரைம் உதவி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1930 அப்படிங்கிறது தான் தேசிய உதவி எண். இதற்கான தேசிய உதவி எண் 155260 அப்படிங்கிறது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ். ஸோ ஜிபிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லன் பாரே சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. ஆக்சுவலாக இது வந்து வைரஸ் அண்ட் பாக்டீரியா ரெண்டு வடிவத்துலேயுமே நார்மலாகவே மனித உடம்பில் காணப்படுமாமா. பட் இப்போ வந்து இது வந்து எந்த இது பரவிட்டுருக்கு அப்படின்னா பாக்டீரியா தான். ஸோ புனேலையும் கொல்கத்தாலையும் ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருந்துச்சு. அதே போல் சென்னையில் கூட ஒரு 7 வயது சிறுவன் அப்படிங்கிறது பலியாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாக்டீரியா வந்து முக்கியமாக நரம்பு மண்டலத்தை தாக்கி கொஞ்ச நாளையில் பக்கவாதம் அந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்டீரியா வந்து மெயினாக எதனால தான் பரவுது அப்படின்னா, ஒழுங்காக கொதிக்க வைக்காத தண்ணி, அதுக்கப்புறம் ஒழுங்காக சூடுபடுத்தாத பால், அதுக்கப்புறம் இறைச்சி, ஓகேவா, ஒழுங்காக அந்த சுத்தம் செய்யாமல் ஒழுங்காக வேக வைக்காமல் எடுக்கிற இறைச்சி, இதனால தான் இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 35% பாதிப்பு வந்து கேம்பைலோபாக்டர் ஜெஜூனி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் தான் ஏற்படுது. ஓகேவா, இதுவே ஒரு பாக்டீரியா. ஸோ இதுக்குள்ளே இன்னொரு பாக்டீரியா இருக்குது, கேம்பைலோபாக்டர் ஜெஜூனி அப்படிங்கிறது. இந்த பாக்டீரியாவனால தான் 35% அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாமிட், அதுக்கப்புறம் வந்து வயிற்று எரிச்சல், வயிற்று வலி, ஸோ இதுவுமே இதோட அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிடில் ஏஜஸில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படாது. சின்ன குழந்தைங்க, முதியவர்கள்ட்ட வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், அதனால அவங்கள இந்த பாக்டீரியா அதிகமாக தாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிருமி தாக்குறதுக்கான அந்த ப்ரொசீஜர், அதோட பெயர் என்னென்னா மாலிக்யூலர் மிமிக்ரி அப்படிங்கிறது தான் இதோட ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அதோட நேம். ஓகேவா? ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, கில்லன் பாரே சிண்ட்ரோம். ஸோ ரொம்ப முக்கியம், இது அப்கமிங் எக்ஸாமில் கேட்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இந்த கேம்பைலோபாக்டர் ஜெஜூனி, அதுக்கப்புறம் மாலிகுலர் மிமிக்ரி, இதெல்லாமே இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ். அடுத்தது குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா மார்ச் 11, 2024 அமல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க நம்ம கவர்மெண்ட். ஓகேவா? இதுவரைக்கும் எத்தனை முறை குடியுரிமை சட்டம் வந்து திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டாக சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அண்ட் சிட்டிசன்ஷிப்போட பார்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லுது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் பற்றின ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரை பார்ட். ஓகேவா? அதே போல் அது எந்த இயர் அந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க, எத்தனை முறை அது திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஸோ இந்த லாஸ்ட்டாக திருத்தினப்போ 2019 திருத்தம் கொண்டு வந்தப்போ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் 31, 2014. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்த முஸ்லீம்ஸ் அல்லாத மற்ற மதத்தினர், ஸோ சீக்கியர்கள், பார்சியர்கள், கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், இல்லைனா ஹிந்துஸ், ஸோ எல்லாருக்குமே வந்து குடியுரிமை வழங்கக்கூடியதான் அந்த 2019 கொண்டு வந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டோட ஒரு முக்கிய அம்சம்
அம்சம். இந்த டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எதுக்காக இது நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது அமலுக்கு வந்ததுக்கப்புறம் March 11, 2024 அமலுக்கு வந்திருக்கும். ஸோ இது அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானில் இருந்த ஹிந்துஸ் வந்து பாகிஸ்தானில் இருந்த ஹிந்துஸ் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு இந்த திருத்த சட்டம் மூலமாக. ஸோ அவங்க ஃபஸ்ட்டாக இப்போது டெல்லியில் நடைபெற்ற எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் இப்போது இது வந்து நியூஸில் இடம்பெற்று இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா. ஸோ இது நமக்கு தெரியும், ஏழை எளிய மக்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு இது ஸ்கீம் தான் வந்து இந்த கரீப் கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இது 2020 கொரோனா டைமில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2024 வந்து இதை வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலும்பு முனை கருவி. ஸோ இந்த கருவி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பொற்பனை கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ பொற்பனை கோட்டை எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? அடுத்தது, இந்தியாவின் முதல் ஏஐ பல்கலைக்கழகம் எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மும்பையில் நிறுவப்பட்டிருக்கு. திட்டம் 3000 அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னா ரயில்வேயோட தொடர்புடைய ஒரு திட்டம். ஸோ அது ஒன்றும் இல்லை, இந்த சரக்கு ரயில்கள் எல்லாம் கையாளுறாங்க இல்லையா, ஸோ அதில் அந்த சரக்கு ஏற்றுறதோட அளவு வந்து 3000 மெட்ரிக் டன் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். எப்போனா 2030 இன்க்ரீஸ் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் தான் இந்த ப்ராஜெக்ட் 3000 அப்படிங்கிறது. மதமாற்ற எதிர்ப்பு மசோதா. ஸோ மதம் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மதமாற்ற தடை சட்டங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது, நிறைய ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ இந்தியா வந்து என்னதான் மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொன்னாலும் சில ஸ்டேட் வந்து மதமாற்ற எதிர்ப்பு மசோதா அப்படிங்கிறத எதிர்ப்பு சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து மதமாற்ற எதிர்ப்பு மசோதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிற ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா? ஆல்ரெடி வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டாக உத்தரகாண்ட் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ கூட நேற்று கூட பார்த்துருப்போம், குஜராத்தில் அதுக்கான குழு எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது, அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்தது, உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு சொல்லி ஃபோர்ப்ஸ் இதழ் வந்து ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் USA, செகண்ட் பிளேஸில் சைனா, தேர்ட் பிளேஸில் ரஷ்யா. ஸோ இதில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்கும் அப்படின்னா 12வது பிளேஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் பார்த்தரலாம். நாராயணசாமி நாயுடு, ஸோ இவரோட நினைவாக அந்த ஒரு பாலம் கோயம்புத்தூரில் கட்ட போகிற பாலத்துக்கு வந்து இவர் பெயர் வைக்க போகிறாங்க. உருண்டை வடிவ மெருகேற்றும் கல் வெம்பக்கோட்டை அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சைபர் கிரைம் உதவி எண் என்ன 1930. தேசிய உதவி எண் 155260. ஓகேவா? ஸோ பெண்களுக்கான உதவி எண் பார்த்தீங்க அப்படின்னா 181 அப்படிங்கிறது. இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அண்ட் குழந்தைகளுக்கான உதவி எண் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? குழந்தைகளுக்கான உதவி எண். அடுத்தது GPS அப்படின்னா கில்லன் பேரே சிண்ட்ரோம், இது ஒரு பாக்டீரியா. அடுத்தது, குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்தது March 11, 2024. பிரதமரோட கரீப் கல்யாண் யோஜனா 2020 கொண்டு வந்திருப்பாங்க. எலும்பு முனை கருவி பொற்பனை கோட்டையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் AI பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரா மும்பையில். திட்டம் 3000 அப்படிங்கிறது எந்த இதோட தொடர்புடையது அப்படின்னா ரயில்வே. மதமாற்ற எதிர்ப்பு மசோதா ராஜஸ்தானில் கொண்டு வந்திருக்காங்க. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு சொல்லி ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்டதில் ஃபஸ்ட் பிளேஸில் USA, செகண்ட் பிளேஸில் சைனா, தேர்ட் பிளேஸில் ரஷ்யா அண்ட் இந்தியா வந்து 12th பிளேஸில் இருக்கும். ஓகே, ஸோ கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.